ஆசிரியர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 21, 2025 திங்கட்கிழமை. மகாவதார் அறக்கட்டளை நடத்துகிறது. ஏப்ரல் 1 முதல் 24 வரை நீண்டு நிற்கும் 21 நாட்கள் கொண்ட இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டத்தின் வகுப்பு 1. இன்றைக்கு நாள் 18. நம்ம வகுப்பை ஆரம்பிக்கும் முன் என்றைக்கும் போல அசெண்டட் மாஸ்டர் மகாவதார் பாபாஜிக்கும் பெரிய ஆசிரியர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜிக்கும் இந்த மகாவதார் ஃபவுண்டேஷனின் நிறுவனரான ஆசிரியர் ரங்கநாத் சருக்கும் உங்கள் எல்லோருக்கும், அப்புறம் அதுக்கும் மேல நமக்கு எல்லாருக்கும் மேல இருக்கிற அந்த பெரிய சக்தியான பிரம்மாண்ட சக்திக்கும் நமது பிரணாமங்களை அர்ப்பித்துக் கொண்டு இந்த வகுப்பை ஆரம்பிக்கலாம். இந்த நாள் ரொம்ப இனிய நாள் ஆக அமையட்டும் என்று கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போது என்றைக்கும் போல நம்ம தியானத்தை ஆரம்பிப்போம். அதாவது ஆனாபானா சதி எனும் தியான பயிற்சியை இன்றைக்கும் முதலாவதாக பண்ணி முடிப்போம். ஆனா என்றால் உள்ளே இழுக்கும் சுவாசம், அபானா என்றால் வெளியே போகும் சுவாசம், சதி என்றால் சுவாசத்தின் உடன் இருப்பது, அதாவது உங்கள் கவனத்தை சுவாசத்தில் மட்டுமே வைப்பது. சிந்தனைகள் சிதறவிடாதீங்க. சிந்தனைகள் சிதறவிடாமல் உங்கள் சிந்தனையை கட்டுப்படுத்தி நீங்க உங்க சுவாசத்தின் மேலே உங்கள் கவனத்தை வையுங்க. இப்போது நீங்கள் இருக்கும் அறையின் லைட்டை கொஞ்சம் டிம் பண்ணிக்கலாம். நீங்க கீழே உட்காருவதா இருந்தால் சமணம் மூட்டி சுகாசனத்தில் உட்காரலாம். அது முடியாதவர்கள் நாற்காலியில் உட்காரலாம். நாற்காலியில் உட்காரும் போது கால்களை கிராஸ் பண்ணிக்குங்க, பாதங்களை கிராஸ் பண்ணிக்குங்க. கை விரல்களை கோர்த்து கொண்டு மடிமேல் வைத்துக் கொள்ளுங்க. கண்ணாடி, அதாவது ஸ்பெக்டிகல்ஸ் அணிந்திருந்தீங்கன்னா அதை கழட்டி வச்சிருங்க. ஒரு கிளாஸ் தண்ணீரை குடித்து விட்டு ஒரு கிளாஸ் தண்ணீரை பக்கத்தில் வைத்துக் கொள்ளவும். இப்போது உங்கள் முடியறவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு அது நம்ம காஸ்மிக் எனர்ஜியை உள்ள இழுத்து அழகாக நம்ம பாடிக்கு சப்ளை பண்றதுக்கு வசதியா இருக்கும். அது முடியாதவர்கள் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துக்கலாம். பின்னாடி செவர் பக்கத்துல அந்த மாதிரி நீங்க கம்ஃபர்டபுளா ஒரு போஸ்டர்ல உட்காருங்க. இப்போது இன்றைக்கும் போல மெதுவாக உங்கள் கண்களை மூடிக்கொண்டு தியானத்தை ஆரம்பியுங்க. நான் ஒரு மியூசிக் போடுவேன். அது மியூசிக் வந்துக்கும் நீங்க ஆரம்பிக்கலாம். உங்கள் கவனம் சுவாசத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். தியானத்தை ஆரம்பியுங்க. சத்தம்
மியூசிக் வருதா? சைலண்ட் மெடிடேஷன் பண்ணலாம். கண்டினியூ பண்ணுங்க. சுவாசத்தில் மட்டுமே தியானம். தியானத்தை கண்டினியூ பண்ணுங்க. நாம இன்னைக்கு சைலண்ட் மெடிடேஷன் தான் பண்றோம். சுவாசத்தில் மட்டுமே தியானம். சுவாசத்தில் கவனம். நான் சொல்லும் வரை கண்களை திறக்காதீர்கள்.
ஒரு நீண்ட சுவாசத்தை உள்ளுக்கு இழுங்கள். மெதுவாக அந்த சுவாசத்தை வெளியே விடுங்கள். எங்கிருந்தோ பாப்பின் அவள் தியானத்தின் கடைசியான ஒரு நிமிடம். இப்போது மெதுவாக நீங்க உங்களுடைய பாடி கான்சியஸ்னஸ்க்கு, அதாவது உடலின் உணர்வுகளுக்கு திரும்ப பாருங்க. கண்கள் மூடியே இருக்கட்டும். கடைசி 5 செகண்ட்ஸ். இப்போது நீங்க கைகளை தேய்த்து கொள்ளுங்கள். கண்மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்போது மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இன்றைக்கும் என்றைக்கும் போல நம்ம அமைதியான ஒரு ஆனந்தமான ஒரு தியானத்தை பண்ணி முடித்தோம். மியூசிக் வரலன்னு கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. பரவாயில்ல, தியானம் பண்றதுக்கு பல விதமா பண்ணலாம். அதுல ஒன்று சைலண்ட் மெடிடேஷன், ஒன்று மியூசிக் மெடிடேஷன், தவிர கைடட் மெடிடேஷன் இப்படியும் இருக்கு. நடுவுல சொல்லி கொடுப்பாங்க, அது கைடட் மெடிடேஷன் எப்படி பண்ணங்கிறது. நம்ம என்னைக்கும் மியூசிக் மெடிடேஷன் தான் பண்றோம். சொல்ல போனா மியூசிக் மெடிடேஷனை விட சைலண்ட் மெடிடேஷன் தான் நமக்கு அவசியம். ஏன்னா நம்ம கவனம் ஆனாபானாசதியில, நம்ம கவனம் சுவாசத்தில் மட்டுமே இருக்கணும், மியூசிக்கில் இல்ல முக்கியமாக. இதனால பரவாயில்ல, இந்த தியானத்தையும் நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். இப்படியும் நீங்க பண்ணலாம். ஓகேவா? இப்போது இரண்டாவது பகுதியான விஸ்டம் ஷேர், அதுல நமக்கு இன்னைக்கு நம்முடன் வரப்போறது மாஸ்டர் உஷா குமார். இவர் ஏற்கனவே இந்த வகுப்புல ஒரு கிளாஸ்க்கு வந்துட்டார். இவர் இன்னைக்கு இவர் கடந்த 17 வருடங்களாக தியானம் செய்வதிலும், தியான பயிற்சிகள் கொடுப்பதிலும், பிரச்சாரங்கள் பண்ணுவதிலும் ஈடுபட்டுள்ளார். இன்றைக்கு அவர் நம்மிடம் வருவது ஸ்டேஜஸ் ஆஃப் சோல் எவல்யூஷன் என்கிற தலைப்பு. அதாவது ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சியின் நிலைகள். இதை பற்றி அவருடைய அறிவை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வர இருக்கிறார். நான் அழைக்கிறேன் மேடம். உஷா மேடம், வாங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. முதலில் பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜிக்கும் ஸ்வர்ணமால பத்ரி மேடமுக்கும், என்னுடைய தாய் தந்தை அவங்களுக்கும் எல்லோருக்குமே என்னுடைய வணக்கங்கள். இந்த ஜூம்ல இணைந்து இருக்கிறவங்களுக்கும், இந்த மகாவதாரி டீம் அவங்களுக்கு எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஆன்மாயனம். ஆயனம் என்றால் என்ன? பயணம். ஆன்மா பயணத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆன்மா என்றால் ஒரு ஆற்றல். சோ ஆன்மாவோட லட்சியம் என்னவென்றால் ஞானத்தை அடையிறது தான். எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும் இன்னும் இன்னும் ஞானம் அடையணும் என்று ஆன்மாவோட லட்சியம். சோ அந்த ஞானத்தை பெறணும் என்றால் எப்படி? அதாவது அதுக்கு என்ன தேவை என்றால்
அனுபவங்கள் தேவை. அந்த அனுபவங்கள் எப்படி வரும் என்றால், அதாவது ஆன்மா வந்து டைரக்டா வந்து அனுபவங்கள் பெற முடியாது. அதுக்கு ஒரு உடல் தேவை. சோ ஒரு உடலை எடுத்துக்கிட்டு ஆன்மா பூலோகத்துக்கு வந்து நிறைய பாடங்கள் நிறைய கத்துக்கும். சோ அதனால இந்த மாதிரி ஆன்மா பூலோகத்துக்கு வரும். ஒரு உடல் தேவை என்றதுனால உடல் எடுத்துக்கிட்டு பூலோகத்துக்கு வந்து நிறைய பாடங்கள் கத்துக்கும். சோ இது வந்து ஆன்மா பூமிக்கு வந்து கர்மாக்கள் பண்ணும். கர்மா என்றால் என்ன? வேலைகள். வேலைகள் பண்ணும்போது அதுக்கு என்ன பலன்கள் வருமோ அந்த பலன்கள் அதாவது உடலுக்கு போய் சேரும். அதோட அனுபவங்கள் மட்டும் ஆன்மாவுக்கு போய் சேரும். சோ ஒவ்வொரு பிறவில நிறைய கத்துக்கிட்டு ஆன்மாவில அது பதிவாயிட்டே இருக்கும். இந்த உலகத்துல 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கு. அதுல மனித பிறவி என்றுதான் ரொம்ப உயர்ந்தது. ஏனென்றால் புத்தியில அது ரொம்ப உயர்வான இடத்துல இருக்கு. சோ மத்த ஜீவராசிகள் எல்லாமே ஏதோ வாழணும் என்று, அதாவது சாப்பிடுறதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு மனித பிறவி மட்டும் வாழ்றதுக்காக சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த ஆன்மாவுக்கு ஞானம் தேவை. அதனாலதான் அது சாப்பிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி ஆன்மா பூலோகத்துக்கு வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல படைப்பு எப்படி இருக்கும்? அதாவது ஃபர்ஸ்ட் கணித சாம்ராஜ்யம், அதுக்கப்புறமா விருட்ச சாம்ராஜ்யம், அதுக்கப்புறமா விலங்கு சாம்ராஜ்யம், கடைசியில மனித சாம்ராஜ்யம். ஆன்மா ஒவ்வொரு சாம்ராஜ்யத்துக்குள்ளேயும் போய் நிறைய பாடங்கள் கத்துக்கிறது. கடைசியா மனித பிறவிக்கு வருது. இதுக்கு மேல வேற ஞானம் கத்துக்கிறதுக்கு எந்த உலகம் இல்லை. பூலோகம் மட்டும்தான் சிறந்தது. பூலோகத்துலதான் அனுபவங்கள் பெற முடியும். அதனால பூலோகத்துக்கு வந்து ஆன்மா இது வந்து கத்துக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதுதான் ஃபர்ஸ்ட். அதாவது ஆன்மா மேல இருந்து கீழே வரும். ஒவ்வொரு ஸ்டேஜா முன்னுக்கு போய் திரும்பி ஆன்மா தன லோகத்துக்கு போய் அந்த பூர்ணத்துக்கு போய் சேர்ந்துடும். ஸோ அதனால இதுல வந்து 7 ஸ்டேஜஸ் இருக்கு. ஆன்மா நிலைகள் என்றது 7 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னவென்றால் இன்ஃபேண்ட் சோல். இன்ஃபேண்ட் சோல் அண்ணா சிசு ஆன்மா. இது என்ன கான்சியஸ்னஸ்ல இருக்கும் என்றால் சர்வைவல் கான்சியஸ்னஸ்ல இருக்கும். அதாவது சாப்பிடுறது, தூங்குறது, அதுக்கு ஒரு வீடு வேணும், துணி வேணும், இதை மட்டும்தான் இருக்கும். இதுக்கு மேல எதுவுமே இருக்காது. ஏன்னா விலங்குகள் சாம்ராஜ்யத்துல இருந்து நெக்ஸ்ட் மனித சாம்ராஜ்யத்துக்கு வரும். அதனால இது இந்த மட்டும்தான் இருக்கும். இதுல சில பிறவிகள் எடுத்துக்கிட்டு அது அனுபவம் பெற்று இருக்கும். அதாவது ஒரு சின்ன குழந்தை எப்படி மத்தவங்களை சார்ந்து இருக்குமோ அந்த மாதிரி இந்த நிலையில இருக்கிறவங்க இப்படிதான் இருப்பாங்க. யார் என்ன சொன்னாங்களோ அது வந்து செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு சின்ன வேலை ஏதாவது பண்ணிட்டு அதாவது சாப்பிட்டா போதும், சந்தோஷமா இருக்கணும், இப்படிதான் இந்த நிலையில தான் இந்த ஆன்மா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி சில பிறவிகள் எடுத்துட்டு அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டேஜுக்கு போகும். செகண்ட் ஸ்டேஜ் என்னவென்றால் பேபி சோல், அதாவது குழந்தை ஆன்மா. இது எப்படி இருக்கும் என்றால் இந்த நிலையில இருக்கிற ஆன்மாக்கள் எப்படி இருக்குமா, எப்படி இருப்பாங்க என்றால், ஸோ இவங்க வந்து ஒரு அத்தாரிட்டி நிலையில இருப்பாங்க. எனக்கே எல்லாமே தெரியும், நான் சொன்னதுதான் எல்லோருமே செய்யணும். அவங்க வந்து சாதாரண ஒர்க்கர்ஸா இருப்பாங்க. ஆனா சூப்பர்வைசர்ல நிலையில பண்ணணும் என்று நினைச்சிட்டு இருப்பாங்க. இங்க போட்டி அந்தது எல்லாமே இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு வருவாங்க இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களை வந்து அவங்க மேல வந்து இவங்க அத்தாரிட்டி காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில பிறவுகள் இருக்கும். நான் தான் என்றது இந்த மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி பிறவுகள் எடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து தேர்ட் ஸ்டேஜ் என்னவென்றால், அதாவது யங் சோல். இது வந்து இளம் ஆன்மா. இது என்ன கான்சியஸ்னஸ் இருக்கும் என்றால், அதாவது செகண்ட் ஸ்டேஜ்ல ஈகோ கான்சியஸ்ல இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தேர்ட் ஸ்டேஜ்ல கூட ஈகோ கான்சியஸ்னஸ்ல தான் இருக்கும் இந்த ஆன்மா. சோ அதாவது எப்படி இருக்கும் என்றால், இது வந்து ஒரு லீடர்ஷிப்ல இருக்கும். அதாவது ஒரு பொலிட்டிக்கல் லீடராகவோ, ஒரு யூனியன் லீடராகவோ, இல்லைன்னா ஒரு மடாதிபதியாகவோ, ஒரு பீடாதிபதியாகவோ, இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப்ல இருப்பாங்க. எப்பவுமே ஒரு கூட்டம் என்றது இவங்க சுத்தி இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி நிலையில இருப்பாங்க. இவங்க வந்து நேம் அண்ட் ஃபேம்ல இருப்பாங்க. அதாவது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பேரு வரணும் என்றதுக்காக அவங்க எவ்வளவோ பண்ணுவாங்க. அந்த பேரு வந்து 10 தலைமுறை வரைக்கும் வரணும் என்று நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி சில பிறவிகள் எடுத்துட்டு
பேரும் புகழும் எல்லாம் வந்த அப்புறம் அப்போ அங்க கேள்வி என்றது ஆரம்பமாகும் இந்த தேர்ட் ஸ்டேஜ்ல. ஏன்னா இது யங் சோல்னால இங்க நிறைய எனர்ஜி இருக்கும், நிறைய பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நான் யாரு, நான் ஏன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், இந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்றால் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, கேள்விகள் எல்லாமே இங்க ஆரம்பமாகும். இந்த மாதிரி பல ஜென்மங்கள் எடுத்து அவங்க வந்து வாழ்க்கையில நிறைய கத்துக்குவாங்க, நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா அங்க திருப்தி என்றது அவங்களுக்கு இருக்காது. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உலகத்துல எவ்வளவோ உலகங்கள் இருக்கு. சோ எல்லாமே அத பத்தி தெரிஞ்சுக்கணும், இது எல்லாமே அவங்க கத்துக்கணும், அனுபவத்திற்கு எல்லா விதமாக இது வரணும் என்று அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ அதனால ஒரு பேர் வரணும், அதாவது எதுவுமே இவங்களுக்கு தெரியாது என்ற விஷயம் இங்கதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பமாகும். அதுக்கு முன்னாடி தெரியும் என்றது தெரியும். ஆனா இந்த நிலையில தான் எனக்கு எதுவுமே தெரியலையே அது என்று ஒரு கேள்விகள் என்றது இங்க ஆரம்பமாகும். இந்த மாதிரி சில பிறவிகள் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேஜ் மெச்சூர் சோல், அதாவது முதிர்ந்த ஆன்மா. இங்க இங்க வந்து சைலன்ஸ் கான்சியஸ்னஸ்ல இருப்பாங்க. எனக்கு தெரியாது என்று வாய் மூடிட்டு இருப்பாங்க, அதாவது சைலண்டா இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் என்று நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க எனக்கு தெரியாது என்று ஒத்துக்கிட்டு அவங்க தேடல் ஆரம்பிப்பாங்க. அதாவது வாழ்க்கையில முழு திருப்தி இல்லை, இன்னும் நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், நான் முன்னுக்கு போகணும் என்றால், இன்னும் நிறைய அனுபவங்கள் கத்துக்கணும் என்றால் நான் என்ன பண்ணணும் என்று நினைச்சிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க ஈகோ எல்லாம் விட்டுட்டு தேடல் ஆரம்பிப்பாங்க. அந்த ஆசிரமம் போறது, இந்த ஆசிரமம் போறது, அந்த குரு கிட்ட போறது, இந்த குரு கிட்ட போறது, இந்த மாதிரி எல்லாமே அவங்க செஞ்சுட்டு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓகே, தியானம் தான் சிறந்தது, தியானத்தின் மூலமாக தான் எல்லா விஷயங்களும் தெரியும். சோ நான் இப்போ தியானம் கத்துக்குவேன், நான் இப்போ தியானம் பண்ணணும். ஏன்னா தியானத்தின் மூலமாக தான் என்னை நான் தெரிஞ்சுக்க முடியும், இந்த உலகத்தையும் தெரிஞ்சுக்க முடியும், வாழ்க்கையோட அர்த்தம் என்னாலும் தெரிஞ்சுக்க முடியும். சோ எனக்கு நானே தான் உதவி பண்ணிக்கணும் என்ற ஒரு ஒரு இதுல தீவிர தியானம் இங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி சில பிறவிகள் எடுத்துட்டு அடுத்த ஸ்டேஜ் என்னவென்றால் ஓல்ட் சோல், அதாவது முதிய ஆன்மா. இது வந்து சோல் கான்சியஸ்னஸ்லயே இருப்பாங்க. இந்த நிலையில இருக்கிறவங்க பல ஜென்மங்கள் எடுப்பாங்க, தியானம் பண்ணுவாங்க. சோ தியானம் பிராக்டிஸ் பண்ணி பண்ணி அவங்களுடைய எல்லா கர்மாக்களும், அதாவது தியானத்தின் மூலமாக ஞானம் வரும், அந்த ஞானத்தின் மூலமாக கர்மாக்கள் எல்லாமே அவங்க வந்து தீர்த்துக்குவாங்க. சோ அவங்களுடைய ஐடென்டிஃபை, அதாவது இதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு பெருசு, என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே விட்டுடுவாங்க. ஏன்னா நான் உடல் கிடையாது, ஆன்மா என்று தியானத்தின் மூலமாக தெரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாமே விட்டுட்டு ஒரு சுத்தமான பியூர் கான்சியஸ்னஸ்ல அவங்க இருப்பாங்க. சோ எனக்கு மரணம் கிடையாது, வாழ்க்கை என்றது நாடகம், இங்க நான் வந்து பிளே பண்றதுக்கு தான் வந்திருக்கிறேன், இது நல்லா நான் பண்ணி முடிச்சிட்டேன்னா என்னுடைய ஹையர் வேர்ல்ட்ஸ்க்கு நான் போயிடுவேன் என்று இந்த நிலையில அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ அவங்க சோல் கான்சியஸ்னஸ்லயே எப்பவுமே இருப்பாங்க. சோ நான் வந்து இந்த உடம்பு இல்ல, நான் ஒரு ஆன்மா என்று தெரிப்பாங்க. அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் என்றால் நான் என்ன பண்ணணும், எனக்கு வந்து இந்த வாழ்க்கை தான், இதுதான் கடைசி ஜென்மையாக இருக்கணும், நான் இதுக்கு என்ன பண்ணணும் என்று அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதாவது ஆன்மாவை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு இந்த பிறவிதான் கடைசி பிறவியாக இருக்கணும், ஒரு விதமான, அதாவது எவ்வளவுதான் தியானம் பண்ணி எவ்வளவுதான் செஞ்சுட்டு இந்த வரைக்கும் வந்தாலும் வாழ்க்கையில இன்னும் திருப்தி என்றது கிடையாது, ஏதோ ஒரு குறை இருக்கும். சோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் என்று அவங்க இத பத்தியே, அதாவது ஆன்ம முன்னேற்ற பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. சோ எது புண்ணியம், எது நல்லது, எது கெட்டது எல்லாமே தெரியும். கெட்ட காரியங்கள் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா கெட்ட காரியங்கள் பண்ணா அடுத்த பிறவில அது அனுபவிக்கணும் என்றது தெரியறதுனால அது எதுவுமே செய்வாங்க. தேடுறது எல்லாமே கிடைக்கும். ஆனாலும் அதிருப்தி என்றது இருக்கு. பதில்கள் நிறைய விஷயங்கள கிடைச்சிருக்கு. ஆனா இன்னும் பதில்கள் வந்து இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கொஸ்டின் மார்க்லயே இருப்பாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய தீவிர தியானம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிறவிகள் எடுத்துட்டு அடுத்தது வந்து டிரான்சென்டென்டல் சோல். இது வந்து விமுக்த ஆன்மான்னு சொல்லுவாங்க. தமிழ்ல கரெக்டா எனக்கு மீனிங் தெரியல. விமுக்த ஆன்மான்னு சொல்லுவாங்க. ஆழமான ஆன்மா கூட என்று சொல்லலாம். சோ
இங்க என்ன ஆகும் என்றால் இந்த இடத்துல இந்த நிலையில நிறைய தியானம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா டீச்சர்ஸும் ஆயிடுவாங்க. அதாவது தியானம் பண்ணுவாங்க, எல்லோருக்குமே சொல்லி கொடுப்பாங்க. ஊர் ஊரா போய் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட வந்தவங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. பக்கத்து ஊருக்கும் போய் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஞானத்தை அவங்கக்குள்ளேயே வச்சுக்காம அவங்க எல்லோருக்குமே சொல்லி கொடுப்பாங்க. அதாவது ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் ஆயிடுவாங்க. இந்த நிலையில ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் ஆயிடுவாங்க. சோ அதுக்கப்புறமா இதுல என்ன கான்சியஸ்னஸ் இருக்கும் என்றால் இதுல தேர்ட் ஐ கான்சியஸ்னஸ் இருக்கும். அதாவது இந்த நிலையில தேர்ட் ஐ என்றது பெர்ஃபெக்ட்டா தெரியும். அவங்க மத்த உலகங்களோடையும் ஸ்டார் சிஸ்டத்தோடையும் ஒரு கம்யூனிகேட்ன்றது இவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா லிமிடேஷன்ஸ் என்றதே இருக்காது. அதாவது இந்த உலகமே கிடையாது, இங்க நிறைய உலகங்கள் இருக்கு, இதெல்லாமே அனுபவபூர்வமாக அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. சோ அந்த லிமிடேஷன்ஸ்ல இருந்து வெளியே பிரம்மாண்டத்தை அவங்க இந்த உலகத்துல இருக்கிற பிரம்மாண்டத்தை பார்ப்பாங்க. சோ ஆஸ்ட்ரல் வேர்ட்ஸ், அதுக்கப்புறமா நிறைய உலகங்கள், 7 உலகங்கள், இது எல்லாமே அவங்க அனுபவபூர்வமாக பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி புக்ல மட்டும்தான் இதெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது நிறைய உலகங்கள் இருக்கு, ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ் இருக்கு, ஸ்டார் சிஸ்டம் இருக்கு, இதெல்லாமே புக்ல தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த நிலைக்கு வந்த அப்புறம் அவங்க எல்லாமே அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்குவாங்க. சோ இது எல்லாமே ஆக்சுவலா முன்னாடி தியரிட்டிக்கலா இருக்கும். ஆனா இப்போ அந்த அனுபவம் பூர்வமாக எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும் என்றால், அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும் என்றால் நான் என்ன பண்ணணும் என்று திரும்பி நிறைய தியானம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இன்ஃபைனட் ஸ்டேஜ். அதாவது இன்ஃபைனட் ஸ்டேஜ் இதுதான் கடைசி லைஃப் டைம். இந்த ஸ்டேஜ்ல என்ன கான்சியஸ்னஸ்ல இருப்பாங்க என்றால் ஒன்னஸ் கான்சியஸ்னஸ்ல இருப்பாங்க. அதாவது நானும் ஒன்னும் நீ எல்லாமே ஒண்ணுதான், அகம் பிரம்மஸ்மி, எனக்குள்ள, அதாவது எல்லாருக்குள்ளேயும் அவங்க பார்ப்பாங்க, எனக்குள்ள இருக்கிறதும் நீதான் என்று அவங்க எல்லாமே நினைச்சிட்டு இருப்பாங்க. அண்டமும் பிரம்மாண்டமும் ஒண்ணுதான் என்றும் நினைப்பாங்க. அதுக்கப்புறமா வாழ்க்கையில இவங்க எப்பவுமே சந்தோஷமா பிளேஃபுல்லா இருப்பாங்க. கஷ்டங்கள் வரும், ஆனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இது ஒரு நாடகம் என்று தெரியறதுனால இது நல்லா நம்ம ஆக்ட் பண்ணிட்டு நம்ம உலகத்துக்கு நம்ம போயிடலாமே நினைச்சிட்டு அவங்க சந்தோஷமா தான் அது எல்லாமே எடுத்துக்குவாங்க. பிளேஃபுல் கான்சியஸ்லவே எப்பவுமே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி, அதாவது அதாவது சின்ன பசங்கள் இருக்கும்போது அவங்க கூட பேசும்போது அவங்க மாதிரி இருப்பாங்க, பெரியவங்க கூட பேசும்போது அந்த மாதிரி இருப்பாங்க. அதாவது எந்த லெவலுக்கு போனாலும் இறங்கி இவங்க பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பாரதி யுத்தம் நடக்கும்போது கௌரவாசும் பாண்டவாசும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, சாவடிச்சுக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணர் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாமே நாடகம் என்று. சோ அந்த மாதிரி நிலையில இங்கு இருக்கும்போது, இந்த நிலையில வரும்போது அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு ஜோக்கர் கான்சியஸ்னஸ் கூட என்று சொல்லலாம். கார்ட்ஸ் ஆடும்போது ஜோக்கர் எங்க வச்சாலும் அது செட் ஆகும். சோ அந்த மாதிரி நிலையில இருப்பாங்க. சோ இவங்க எல்லாமே ரியலைஸ் ஆகி நல்ல சர்வீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. என்லைட்மெண்ட் ஆயிடுவாங்க. இது ஃபைனல் ஸ்டேஜ். இதுக்கப்புறமா பிறவி என்றதே இருக்காது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஆன்மாவுக்கு எங்காவது ஒரு இடத்துல அதிருப்தி, அதாவது திருப்தி இல்லாம இருக்கும். ஆனா இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்த அப்புறம் திருப்தி என்றது கிடைச்சிருச்சு. அதாவது ஓகே, எனக்கு எல்லா அனுபவங்கள் கிடைச்சிருச்சு. சோ நான் எல்லா லெசன்ஸும் கத்துக்கிட்டேன், நான் என்ன செய்யணுமோ அதெல்லாமே இங்க செஞ்சு முடிச்சிட்டேன் என்று திருப்தி என்றது வரும். அந்த திருப்தி என்றது எப்ப வருமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆன்மா அந்த பூர்ணாத்மால போய் சேர்ந்துடும். அதாவது ஆன்மா ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழே வரும்போது பூர்ணாத்மா என்றது இருக்கும், நம்மளுடைய பூர்ணாத்மா. அந்த பூர்ணாத்மால இருந்து ஒரு குட்டி ஆத்மாவாக இந்த பூமிக்கு வரும். இந்த பூமிக்கு இங்க நிறைய பாடங்கள் கத்துக்கும். ஒரு வாட்டி ஆத்மா வந்துச்சுன்னா, இன்கார்னேட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறமா என்லைட்மெண்ட் ஆற வரைக்கும் பூமியில வந்து போயிட்டே தான் இருக்கும். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம். அதாவது ஆன்மா இந்த நிலைக்கு வரணும் என்றால் கிட்டத்தட்ட 350 பிறவில இருந்து 450 பிறவிகள் எடுக்கும். அதாவது
ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது இன்ஃபேண்ட் சோல்ல இருந்து இன்ஃபைனைட் சோல் வரைக்கும் இந்த மாதிரி பிறவிகள் எடுத்துட்டு வரும். ஆனாலும் ஆன்மாவுக்கு வந்து ஃப்ரீ வில் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 350 450 சொன்னோம். சில ஆன்மாக்கள் வந்து ஒரு 500 பிறவிகள் எடுக்கும், சில ஆன்மாக்கள் வந்து 1000 பிறவிகள் எடுக்கும். ஸோ அது ஆன்மா பொறுத்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். லாஸ்ட் என்லைட்மெண்ட் ஆற வரைக்கும் அந்த ஆன்மா வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஆன்மாவோட ஸ்டேஜஸ். ஸோ நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் என்றால், இப்போ 7 ஸ்டேஜஸ் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நாம தான் காரணம். நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருந்தாலும், ஒருவேளை சரியா இல்லை என்றாலும் கூட நாம அது ஏத்துக்கணும். அதை நாம அங்கீகரிக்கணும். அப்போதான் வாழ்க்கை என்றது நமக்கு ஸ்மூத்தா போகும். ஏன் திருப்தி இல்லை என்றால், நாம உடல் என்று நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உடல் கிடையாது, ஆன்மா என்று நம்ம எப்போ உணர்வோமோ, எப்போ தெரிஞ்சுக்குவோமோ, அப்ப நமக்கு வர கஷ்டங்கள் எல்லாமே ஓகே, நாம இது எல்லாமே பாடங்கள் கத்துக்கிறதுக்காக தான் வந்துடுச்சுன்னு சொல்லி நினைச்சிட்டு நம்ம ஸ்மூத்தா முன்னுக்கு போனா நல்லா இருக்கும். ஆனா பொதுவா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நிறைய பணம் சேர்க்கிறது தான் வாழ்க்கை என்று நினைச்சிட்டு அது மேலேயே ஃபுல் போக்கஸ் வைக்கிறாங்க. ஆனா நமக்கு பணம் தேவைதான், இல்லைன்னு என்று சொல்லல. அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதோட நம்ம திருப்தியா வாழலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் நிறைய நிறைய சம்பாதிக்கணும், நம்ம பின்னாடி வர தலைமுறைகளுக்கு எல்லாமே அது போய் சேரணும், நமக்கு நிறைய பேர் வரணும், நம்ம நினைச்சிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிறாங்க. அதுவும் எப்படி சம்பாதிப்பாங்க? அது நேர்மையா சம்பாதிக்க முடியுமா? நேர்மையா சம்பாதிச்சால் நிறைய பணம் சேர்க்க முடியாது. சோ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு நம்ம போகும்போது என்ன எடுத்துட்டு போறோம்? ஒரு பைசா கூட எடுத்துட்டு போக முடியாது. எல்லாமே விட்டுட்டு போவோம். ஆனா அது அதனால செஞ்ச பாவங்கள் தான் நம்ம கூட வரும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயணத்தை வந்து நம்ம ஸ்மூத்தா முடிச்சுக்கிட்டே போனா அந்த 7 ஸ்டேஜஸ் வரைக்கும் போய் நம்ம பூர்ணாத்மால போய் நம்ம செஞ்சிடலாம். இதுதான் கடைசி. சோ அதனால நம்ம கூட வர அனுபவங்கள் தான் எப்பவுமே, நாம சம்பாதிச்ச அனுபவங்கள் தான் நம்ம கூட வரும். சோ அதனால இது எல்லோருமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரியான வேலை போயிட்டே இருந்தோம் என்றால் நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். அதாவது இன்னும் நிறைய, அதாவது ஆன்மாவுக்கு வந்து எப்பவுமே ஒரு அட்வென்ச்சர்ஸ் வேணும். அதுக்கு ஒரு துணிச்சல், ஒரு சாகசம், அது மாதிரி இருந்தா ஆன்மா திருப்தி அடையும். இப்ப ஏதாவது ஒரு புது விஷயம் கத்துக்கணும் என்றால் நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஆன்மாவுக்கும் எப்பவுமே புது புது விதமான விஷயங்கள் கத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஆன்மா திருப்தி அடையும். ஓகே மேடம். நீங்க ஒரு தடவை அந்த 7 ஸ்டேஜஸ் கிறிஸ்பா சொல்லிடுங்க, டைட்டில் மட்டும். டைட்டில் மட்டுமா? ஃபர்ஸ்ட் இன்ஃபேன்ட் சோல், செகண்ட் வந்து பேபி சோல், தேர்ட் வந்து யங் சோல், ஃபோர்த் மெச்சூர் சோல், ஃபிஃப்த் ஓல்டு சோல், சிக்ஸ்த் டிரான்சென்டென்டல் சோல், செவன்த் இன்ஃபைனைட் சோல். லாஸ்ட் வந்து என்னது? இன்ஃபைனைட், இன்ஃபைனைட் சோல். லாஸ்ட் ஸ்டேஜ் அது. எஸ். ஓகே மேம். முடிச்சிட்டேல மேடம் லெக்சர்? ஓகே ஓகே ஓகே. ரொம்ப அழகா இருந்தது மேடம். ரொம்ப அழகாவே சொன்னேன். ரொம்ப சுருக்கமா சொன்னால் இது இவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியாது. பெரிய சப்ஜெக்ட் மேடம், கன்ஃபியூஸ் ஆயிடும். சப்ஜெக்ட். இத நான் இங்கிலீஷ்ல நான் சொல்லவும் செய்தேன் ஒரு தடவை. இப்படி ஒரு பெரிய டாபிக்கோட பார்ட்டா வந்தது. பட் அத நீங்க அழகா சொல்லிட்டீங்க எப்படின்னு வருதுங்கிறது. ஸோ நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் நான் இதை இன்னும் சுருக்கணும்னா ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் இப்போ நான் அதனால தான் மேடத்தை திருப்பி ஒரு தடவை கூட அந்த டைட்டில்ஸை சொல்ல சொன்னேன். ஸோ நீங்கள் அது கேட்டுட்டீங்க. நான் இப்போ அதை வந்து வேற விதமாக சொல்கிறேன், கொஞ்சம் அதை புரியும்படியா. எப்படின்னா இன்னும் கொஞ்சம் புரியுறதா அப்படி பார்க்கலாம். மேடம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஆன்மா வந்து பூமியில எதுக்காக ஜனனம் எடுக்கிறது அதுங்கிறத, எதுக்கு வருதுன்னா அதை வந்து அனுபவங்களை எடுத்துக்கிறதுக்காக தான் வருது. ஏன்னா நம்ம வந்து இவல்யூஷன்ங்கிறது என்னது, நம்ம பரிணாமங்கள் எப்படி நமக்கு பாடிக்கு எவல்யூஷன் உண்டோ, எப்படி எல்லா ஜீவிகளுக்கும் இந்த உலகத்துல வரும்போது எவல்யூஷன், சின்ன கிறிஸ்டல்ல இருந்து அப்புறம் வந்து ஒரு சின்ன பிளான்டா வந்து அப்புறம் ஒரு சின்ன ஒரு அனிமலா வந்து அதுல இருந்து அந்த மிருகம், அப்படி ஒரு மிருகங்களா வந்துட்டு அதுல பெரிய மிருகம், அப்படி அப்படியெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு
எப்படிங்கிறது இந்த ஹியூமன் அந்த இது பர்த் கூட நமக்கு கிடைக்கிறது, மனுஷனா நம்ம பிறக்கிறோம். அது இவல்யூஷன், அது பாடியோட இவல்யூஷன். ஆனா அதே மாதிரி ஆன்மாவுக்கு இவல்யூஷன் இருக்குது. அதானது பரிணாமங்கள் வரணும். அதானது நம்ம வந்து மிருகத்துல இருந்து நம்ம மனுஷ ஜென்மத்துக்கு வரும்போது என்ன ஆகுது, மானிடருக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் மற்ற இதை விட, பிளான்ஸை விட, அனிமல்ஸை விட. அவங்களுக்கு வந்து விவேகம் இருக்காது. எப்படின்னு இது இது தப்பு, அது தப்பு, சரியில்லை, இது சரி, அதெல்லாம் அதுகளுக்கு தெரியாது. அந்த டிஸ்டிங்விஷிங் அந்த ஃபீச்சர்ஸ் அவளுக்கு இருக்காது, அந்த கேரக்டர் இருக்காது. அது இந்த மனித ஜென்மத்துல மட்டும்தான் இருக்கும். நம்ம ஹியூமன் பீயிங்ஸா வரும்போது மட்டும்தான் அந்த விவேகம் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் மனுஷனா பிறக்கிறது வந்து அது பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். அது பெரிய ஒரு அதுதான் ஒரு இவல்யூஷன், பிசிக்கல் இவல்யூஷனோட லாஸ்ட் ஸ்டேஜ்னா அதுதான் மனுஷ பிறவிதான். அப்ப அந்த இடத்துல வந்து என்னன்னா, அதுலயும் இவல்யூஷன் எப்படி வருது, மனுஷனா பிறந்தாச்சு. அதைத்தான் மேடம் கொஞ்சம் விரிவாக நன்றாக சொன்னீங்க. லைக் கொஞ்சம் குழந்தையா பிறக்கும்போது இன்ஃபென்ட் சோல்ங்கிறது அந்த டிரான்சிஷன்ல இருக்கு. அதானது நீங்க விலங்கா இருந்ததுல இருந்து மனுஷனா வந்திருக்கீங்க. அப்ப என்னது ஜாஸ்தி அதனோட கான்சியஸ்னஸ் விலங்கோட கான்சியஸ்னஸ்ல தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு டிஸ்டிங்விஷிங் ஒன்றும் தெரியாது. நம்ம வரப்போறது மனுஷனா பிறக்கும்போது இந்த ஒரு பெரிய ஒரு ஒரு அனுகிரகமாக்கும் கிடைக்கிறது நமக்கு. மனித பிறவின்னு சொன்னாலே ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங் ஆகும் அது. ஏன்னா அதுக்கு அடுத்தது நீங்க மோட்சத்துக்கு போயிடலாம். அந்த அண்டம் பிரம்மாண்டத்துல லயிக்கிறதுங்கிறதுல அந்த ஸ்டேஜுக்கு போறதுக்குள்ள வழிதான் இந்த மனுஷ பிறவி. அவன் அந்த இடத்துல வந்து இந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த விலங்குல இருந்து வெளியே வருது. அதனால கொஞ்சம் ஜாஸ்தி அது விலங்கு மாதிரி தான் அந்த கான்சியஸ்னஸ்ல தான் இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் மேடம் சொன்னது இந்த பேபி சோல் சொல்லும்போது அங்க வந்து அது கொஞ்சம் கூட அதை விட கொஞ்சம் மாறிட்டு கொஞ்சம் அத்தாரிட்டி காணிக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்ல மேடம்? எஸ் அத்தாரிட்டி மேடம். காட்டும், ஈகோ கான்சியஸ்னஸ் இருக்கும். ஈகோ எல்லாம் வந்து நல்லது கிடையாது. அதுல இருந்தெல்லாம் நம்ம வெளியில வரணும். இதெல்லாம் நமக்கு நெகட்டிவ் கேரக்டர், ஷேடோ சொல்லுவாங்க. அதானது நமக்கு வந்து மற்றவங்கள்ட்ட பொறாம, அப்புறம் வந்து பயம், இந்த மாதிரி ஈகோ, இதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் நம்மள இருந்து மாத்தி இருந்தா தான் நமக்கு வந்து அந்த ஃபைனல் அந்த லிபரேஷனுக்கும் இதுக்கெல்லாம் போக முடியும், என்லைட்டன்மெண்ட்க்கு எல்லாம் போக முடியும். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் பேபி சோல் இருக்கு. பிகாஸ் அது இன்ஃபென்ட்ல இருந்து அப்பதான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அடுத்தது யங் சோல் வரும்போது அவங்க வந்து அவங்க லைஃப்ல என்னெல்லாம் பண்ணணும், அவங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும். அப்புறம் அவங்க வந்து ஈகோ கான்சியஸ்னஸ் இருக்கவும் இருக்கும். அப்புறம் வந்து அவங்க வந்து லீடர்ஷிப்ல போவாங்க, நேம் ஃபேம் வேணும். அதானது இந்த உலகத்துல உள்ள சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு ஜாஸ்தி அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் தானே மேடம்? யங் சோல் ஆமா. மெட்டீரியல் வேர்ல்டுல உள்ள அந்த சுகங்களை எப்படி நமக்கு பண்ணிக்கலாம். பணம் பணம் வேணும், நேம் ஃபேம் வேணும், நம்ம வந்து அப்புறம் வந்து லீடரா இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் முன்னுக்கு வரணும், லைஃப்ல முன்னுக்கு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோமே, அது இந்த ஸ்டேஜில் தான், யங் ஸ்டேஜில் தான் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னது மெச்சுவர்ட் சொல்லும்போது அப்பவும் அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு. ஆனா கொஞ்சம் தியானம்ங்கிறத பத்தி அவ புரிஞ்சுக்கிறாங்க இல்ல அந்த ஸ்டேஜ்ல. ஆமா. தியானம் அப்படின்னு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு தேடல் ஆரம்பமாகும். இங்கதான் தேடல் தேடுறாங்க, இன்னும் தேடுறாங்க. நமக்கு இது மட்டும் போதாது, இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல இந்த உலகத்தில் உள்ள சுகம் மட்டும் போராது, இன்னும் நமக்கு திருப்தி வரல. நம்ம இதெல்லாம் கிடைச்சிடுது, பணம் வந்துடுது, நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, அப்புறம் நமக்கு நம்ம நல்ல வேலை இருக்கு, அப்புறம் நமக்கு பிரதாபம் இருக்கு, நேம் இருக்கு, நம்மள எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி இருந்தா கூட, லீடர்ஷிப் இருந்தாலும் அவங்களுக்கு திருப்தி இருக்கிறது இல்ல, இன்னும் ஏதோ இருக்கேன்னு தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஓல்டு சோல் வரும்போதுக்கு அவ வந்து தியானத்தை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? ஆமா மேடம். தியானம் தான் தேவை. நம்ம வந்து வந்திருக்கிறத எதுக்குங்கிறத நமக்கு தெரியாமலே நம்ம வந்து அப்படியே இருந்துட்டு இருக்கோம். எதுக்கு வந்தோம், இந்த சோல் எதுக்காக இந்த உலகத்துல வந்து ஜென்மம் எடுத்து வர்றது, அதை வந்து மறந்துட்டு தான் நம்ம வந்து உலகத்தில் உள்ள இந்த மாயால அப்படியே உட்காண்டிருக்கோம். ஏன்னா அது வேணும், இது வேணும், அப்புறம் இது வந்தா எனக்கு நான் சந்தோஷமா இருப்பேன், அது கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன், இன்னும் கொஞ்சம் ஏதோ லக்ஸுரி வேணும், அதுல தான் நம்ம மனம் போறதே ஒழிய நம்ம வந்து நம்ம நிஜமா நம்ம எதுக்கு வந்தோம், நான் யாருங்கிறதே புரிஞ்சுக்கல.
அதை புரிஞ்சுக்க தொடங்குறது வந்து அந்த ஸ்டேஜ். அதானது ஓல்டு சோல்ங்கும் போது நிலையில அவங்க ஐடென்டிஃபை விட்டுடுவாங்க. இந்த நிலையில தான். சோ நான் இவ்வளவு பெருசு, என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, அதெல்லாமே விட்டுடுவாங்க. விட்டுருவாங்க, ஏன்னா, இங்க வந்து நான் உடல் இல்ல, ஆன்மா என்றது தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் அகம் பிரம்மாஸ்மிங்கிறாங்கல்ல, Yes. அந்த ஸ்டேஜ் வந்துடுதா? இல்ல அதுல இல்ல, என்லைட்டன்மெண்ட் வருதா? இல்ல, இல்ல, இன்னும் வராது. நெக்ஸ்ட்டுக்கு தான் வராது. வரும். ஆ ம். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் உடல் இல்ல, நான் ஆத்மா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இல்லையா? அப்பதான் ஆமா. அவங்களுக்கு தெரியறது, நான் உடலுக்காக வரல. உடல் எடுத்துன்றது எதுக்கு? ஏன்னா ஆன்மா வந்து வந்து உலகத்துல வந்தா அதுக்கு வந்து ஆன்மாக்கு ஒரு ரூபம் இல்லை இல்லையா? அதுக்கு ஒரு ஒரு ரூபம் இல்லை. அப்ப அது ஒரு எப்படி வரும்? அது ஸ்பிரிட்ன்னு தானே சொல்றோம். அதை நமக்கு தொட முடியாது, பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. அப்போ அந்த ஆன்மாக்கு இந்த கர்ம பூமியான இந்த பூமியில வந்தாதான் அதுக்கு வந்து அனுபவங்களை எடுத்துட்டு போக முடியும். எதுக்காக அனுபவங்கள் எடுக்கணும்? ஆன்மா என்றது தெரியறதுனால அவங்களுக்கு இது நான் உடல் இல்ல, ஆன்மான் என்று தெரிஞ்சிருது. சோ அதனால வாழ்க்கையில என்ன வந்தாலும் அது வந்து அவங்க வந்து அது ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க. எடுத்துட்டு போவாங்க. ஓகே, இது ஆ, ஒரு நாடகம் என்று இது ஒரு தெரிஞ்சு. நாடகம் தெரிஞ்சிருது. அப்ப இங்க எஸ். வந்து என்ன நாடகம் சொல்றது ஒரு விஷயம் கூட நான் சொல்லுவேன் மேடம். ஏன்னா ஏன் நாடகம் சொல்லிட்டாங்கன்னா, ஈவன் ஷேக்ஸ்பியர் கூட சொல்லியிருக்காரு. லைஃப் இஸ் அது வி ஆர் ஒன்லி பிளேயிங் அவர் ரோல்ஸ் தேர்னா. அப்படி என்னன்னா அது எல்லாருமே ஒத்துண்டதுதான். அதுக்கு உள்ளர்த்தம் என்னன்னா, நம்ம இங்க வந்து பிறக்கும் போது நம்ம வந்து மறந்துடுறோம், நம்ம ஆன்மாவை விட்டுடுறோம். அது விட்டுட்டு நம்ம வந்து நம்ம நம்ம குழந்தை, நம்ம வீடு, நம்ம ஸ்பௌஸ் அப்படின்னு எல்லாருமே அதுல ஒரு பற்று ரொம்ப ஜாஸ்தி வந்துடுறது. என்னோடது என்னோடது, இது என்னோட வீடு, இது என்னோட ப்ராப்பர்ட்டி, இது என்னோடது எல்லாமே அதை என்னாவது இன்ட்ரெஸ்ட் வந்துடுறது. அப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துடுதுன்னா நம்ம வந்து ஆன்மீகத்துல போகவே முடியாது, ஸ்பிரிச்சுவல்ல போக முடியாது. ஸோ அதை விட்டு நிக்கணும். அதானது ஒரு ஒரு சேப்பங்கிழங்கோட இலை எப்படி இருக்கும், இல்ல தாமரையோட இலையில தண்ணியை விட்டா எப்படி இருக்கும்? தண்ணி ஒட்டிக்குமா? ஒட்டிக்காது. அதை வந்து ஒட்டிண்டா மாதிரி இருக்கும், ஆனா ஒட்டிக்கல. அதை தான் சொல்றது. என்ன சொல்றது? அதுதான் இந்த நிலையில தான் அவங்க வந்து நான் இன்னும் என்லைட்மெண்ட் ஆகணும் என்றால் என்ன பண்ணணும், இது கடைசி பிறவியாக இருக்கணும் என்று ம், இன்னும் இன்னும் தீவிரமாக தியானம் பண்ணுவாங்க. இதுல இன்னும் கொஸ்டின் மார்க்ஸ் இருந்துட்டே இருக்கும். இருந்துட்டே இந்த தான் இருக்கும். நிலையில கூட இன்னும் கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கும். ஆ அதுதான். அதனால அத ஒட்டிண்டும், ஒட்டிக்காமலும். அதுல இருக்கணும். ஆனா இருந்துட்டு நான் இருக்கலங்கிற மாதிரி. அதுதான் நாடகம். நாடகத்துல வந்து நம்ம என்னது அந்த கேரக்டர் ப்ளே பண்றோம். பட் நம்ம அந்த கேரக்டர் கிடையாதே. அந்த அந்த ப்ளே நடக்கும்போது நம்ம அந்த கேரக்டர். அந்த எஸ். ப்ளே முடிஞ்ச உடனே நான் 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 ஆயிடுறேன் இல்லையா? மாறிடுறேன். இதே தான் பண்ணணும் என்பதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு நாடக மேடை. நம்ம நடிக்க தான் வந்திருக்கோம். அதை வந்து புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிறது இந்த ஸ்டேஜில் வந்துடுறது இல்லையா? ஐ ஆம் எஸ். த ஐ ஆம் த சோல், ஐ ஆம் நாட் த பாடி எஸ். அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ்க்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் போனா இந்த டிரான்சென்டென்டல் இதுக்கு வந்துடுறாங்க. அது வந்து ம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் வருது. தியானம் ஜாஸ்தி பண்றாங்க இல்லையா? ஆமா. தீவிர தானம், டீச்சர்ஸ் ஆயிடுவாங்க. தீவிர டீச்சர்ஸ். தானம். டீச்சர்ஸ். ஆ அத அப்புறம் வந்து அவங்க இது கூட புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம மரணம் அடையும் போது இந்த நம்ம சம்பாதித்த பணமோ, நம்ம சொந்தமோ, சொந்தக்காரங்களோ இவங்க யாரும் நம்ம கூட வரப்போறது இல்ல. நம்ம போகும்போது நம்ம கூட இது ஒரு பைசா கூட கூட வராது. கூட என்ன வரும்? நம்ம பண்ணின கர்மா. அதாவது நம்ம பண்ணின பாவம், புண்ணியம். அந்த ஒரு ரியலைசேஷன் அது வந்து எஸ். இந்த ஸ்டேஜ்ல வந்துடுறது இல்லையா மேடம்? தேர்ட் ஐ கான்சியஸ்னஸ் இருக்கும் இதுல. தேர்ட் ஐ கான்சியஸ்னஸ்ல. எல்லாம் அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு முன்னாடி புக் நாலேஜ் இருக்கும். எல்லாம் ம். படிச்சிருப்பாங்க. ஆனா இந்த நிலைக்கு வரும்போது அனுபவபூர்வமாக எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டிரான்சென்டென்டல். இல்ல இல்ல இன்ஃபினிட். இன்ஃபினிட். இன்ஃபினிட்ங்கிறது கடைசியான ஸ்டேஜ். கடைசியான ஸ்டேஜுங்கும் போது அப்ப வந்து அவ அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதானது எனக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இல்லை. அதுக்கு அர்த்தம் இது கிடையாது, நான் பகவான்கிறது இல்லை, அந்த அகம்பாவம் எல்லாம் வேணும். அது என்னதுன்னா அத ஒரு புரிஞ்சுக்கிறது. ஆல் ஆர் ஈக்குவல். எல்லாருக்குள்ளயும். ஆஹ் அப்படின்னா ஒரு கடவுளுக்கு என்னெல்லாம் நல்ல கடவுள் வந்து பியூர்.
அவருக்கு எஸ். நெகட்டிவ் குவாலிட்டிஸே கிடையாது. மனுஷாளுக்கு தான் நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கும். அந்த நெகட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாம் மாத்திட்டு இந்த ஸ்டேஜ்ல இந்த ஆன்மா ரொம்ப பியூர் ஆயிடும். பியூர் சுத்தமாயிடும். கான்சியஸ்னஸ்ல இருக்கும். என்ன கான்சியஸ்னஸ் மேடம்? பியூர் கான்சியஸ்னஸ்ல கரெக்ட் இருக்கும். கரெக்ட். அந்த பியூர் கான்சியஸ்னஸ்ல வந்துடும். அந்த பியூர் கான்சியஸ்னஸ் இஸ் காட். கடவுள் எஸ். தான் பியூர். அப்ப அந்த பியூர் அந்த ஸ்டேஜுக்கு போறது தான் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ், இன்ஃபினிட் ஸ்டேஜ். அப்ப இந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கும் அதானது அண்டத்துக்கும் பிரம்மாண்டத்துக்கும் வித்தியாசம் இல்லை. அதானது ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. என்ன வித்தியாசம்னா அது பிரம்மாண்டம்ங்கிறது பெரிசா இருக்கும் அளவுல, நம்ம ஒரு குட்டியா இருப்போம். ஏன்னா ஆத்மா மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த உடல் தான் மரணம் அடையிறது, ஆன்மா மரணம் அடையிறது கிடையாது. ஆன்மா அதானது நமக்கு யாருக்குமே மரணம்ங்கிறது நடக்கிறது இல்ல. மரணம் நடக்கிறது அந்த எப்படி நம்ம க்ளோத்ஸ் போட்டுக்கிறோமோ, டெய்லி ஒரு சேஞ்ச் பண்றோம், உடுப்பு மாத்துறோம் இல்லையா, அது மாதிரி இந்த உடல் ஒரு ஒரு ஆவரணம் தான், அதுக்கு ஒரு கவர் தான், இந்த ஆன்மாக்கு ஒரு கவர் தான். அதுதான் மரணம் அடையும். எப்போ மரணம் அடையிறது? வைட்டலா உள்ள நம்மளோட இயல்பான அந்த ஆர்கன்ஸ், அதானது நம்மளோட இதயம், அப்புறம் நம்மளோட சுவாசம் விடுறதுக்கு அந்த லங்ஸ், இது ரெண்டும் மெயினா ஃபங்க்ஷன் ஆகாமக்கே அது நின்று போயிடும். அது நிற்கிறது மற்ற ஆர்கன்ஸ் நின்று போயிடும். இதைத்தான் டெத்துன்னு சொல்றோம். இதுதான் மரணம்ங்கிறது. இது மரணம் அடைகிறது ஆன்மா வெளியே போயிடும். ஆன்மா போய் அதுக்கு எங்க போகணுமோ அங்க போய் நின்றுடும். ஸோ அதனால நமக்கு மரணம்ங்கிறது கிடையாது. மரணத்தை பத்தி நம்ம பயப்படவும் வேண்டாம், சந்தோஷப்படணும். ஏன்னா இந்த திரும்ப திரும்ப ஏன் ஆன்மா இந்த கர்ம பூமியான இந்த பிளானட் எர்த்துக்கு வருது அப்படின்னா, அதுக்கு இன்னும் மின்னுக்கு போகணும், இன்னும் அனுபவங்களை தேடணும். நிறைய ஞானம் தேவை. ஆமா, ஞானம் தேடணும். அப்ப அதுக்காக ஓரோ ஜென்மால அதுக்கு என்ன ஞானம் வேணுமோ அந்த ஞானத்தை தேர்ந்தெடுத்துட்டு நான் அடுத்த ஜென்மத்துல நான் இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பூமியில வருவேன். அப்புறம் என் பேரண்ட்ஸ் யாரு அது கூட அவங்க தேர்ந்தெடுத்துப்பாங்க. அப்படி வந்துட்டு அந்த அந்த ஞானத்தை எடுத்துட்டு போவாங்க. அந்த புக்ல அப்படியே சேர்த்துட்டே வருவாங்க. அவங்களோட அனுபவங்களை சேர்த்து கடைசி ஆகும்போது இனிமே படிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இதெல்லாம் லைஃப் லெசன்ஸ் படிக்க தான் வருது இந்த ஆன்மா, அது சுத்தப்படுத்திக்கிறதுக்கு வேண்டி. அப்ப அந்த மாதிரி சொல்லுங்க மேடம். அதான் மேடம், மேல ஆன்மாக்கள் கியூ கட்டிக்கிட்டு இருப்பாங்களா கீழே பூலோகத்துக்கு வர்றதுக்கு? ஏன்னா பூலோகம் என்றது அவ்வளவு சிறந்தது. ஆனா சில ஆன்மாக்கள் பயப்படுவாங்களா? ஏன்னா கீழே வரும்போது இங்க நிறைய கஷ்டங்களும் சந்தோஷங்களும் வருத்தங்களும் எல்லாமே இருக்கும். ஆனா நாம எல்லோருமே இப்போ இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்றால் நமக்கு நாமளே தட்டிக்கணும், ரொம்ப கிரேட் என்று. அவ்வளவு சாகசம் பண்ணிட்டு நாம இங்க வந்திருக்கிறோம். நம்ம வரும்போது நம்ம பிக்சர் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் வருவோம். இவ்வளவு இருக்கும், இவ்வளவு ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம சேலஞ்சா ஓகேன்னு சொல்லி சாகசமா தான் கீழே வருவோம். ஆனா இங்க எல்லாமே மறந்து போறோம். ஆனா தியானத்தின் மூலமாக இதெல்லாமே திரும்ப நம்ம அது ரியலைஸ் ஆயிட்டு நம்ம என்லைட்மெண்ட் ஆறதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த விழிப்புணர்வு எப்போ வருதோ அதைத்தான் என்லைட்டன்மெண்ட் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி லிபரேஷன் எப்ப சொல்றோம்? அதானது இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம் சொன்னது அது கரெக்ட் தான். நம்ம சங்கராச்சாரியர் கூட சொல்லியிருக்காரு, அது பஜகோவிந்தத்துல கூட சொல்லியிருக்காரு. என்னன்னா இந்த எதுக்காக வருது? நம்மள இன்னும் அந்த ஆன்மா இன்னும் பியூர் ஆகணும், இன்னும் எனக்கு ஞானம் கிடைக்கணும். எல்லா ஞானமும் கம்ப்ளீட் ஆன போது அதானது எனக்கு இந்த ஆன்மாக்கு இனிமே வேற பாடங்கள் படிக்க வேண்டியது இல்லை. பாடம் படிக்கதான் வருது இந்த ஆன்மா. இங்க வந்துட்டு அதனோட பியூர் பண்ணிட்டு இந்த ஞானத்தை எல்லாம் எடுத்துட்டு கடைசி ஸ்டேஜுக்கு போய் அந்த ஜீவாத்மா பரமாத்மா. மேடம், இதுதான் நம்ம பத்ரி சார் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தியானம் பண்ணுங்க, நிறைய பிறவிகள் எடுக்க தேவையில்லை நம்ம நிலை மாறதுக்கு. தியானம் பண்ணோம் என்றால் அந்த தமோ குணத்துல இருக்கிறவங்க கூட ஈஸியாக நிர்குணத்துக்கு போகலாம் என்று நமக்கு ஈஸியான மார்க்கம் எடுத்துட்டு வந்து, அதுதான் தியானம். சோ அதனால இப்போ தியானத்தோட முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுது. இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் எவல்யூஷன் பார்த்த போது சோ எல்லாரும் நம்ம டெய்லியே தியானத்தை பண்ணோம். அதனாலதான் இருக்கலாம் நம்ம ரங்கநாதன் சாரும் முதல்ல 40 நிமிடம் தியானத்தை பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் தான் விஸ்டம் ஷேர் வச்சிருக்காரு இல்லையா?
ஸோ மேடம் ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஸோ மாஸ்டர்ஸ் உங்களுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் யாருக்காவது இப்போ கேட்கணும்னா கேட்டுக்குங்க. நம்ம வந்து இந்த வகுப்போட மேஜர் போர்ஷன் முடிஞ்சிடுது. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ஓகே, நீங்க ரெகுலரா வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இப்போ வந்து கேட்டுக்கலாம் மேடத்துக்கிட்ட. இன்னைக்கு நடத்தின வகுப்புல இந்த தலைப்புல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்குங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க குயிக்கா. ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 வாட்டி வந்துச்சு இல்ல மேடம், நல்லா புரிஞ்சிருக்கும் எல்லோருக்கும். அதுக்குதான் நான் திருப்பி கொஞ்சம் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு புரிஞ்சிடுத்துன்னா அவங்களுக்கும் புரியும். எஸ். அப்படின்னு நினைக்கிறேன் நான். எனிவே இன்னும் அடுத்த வகுப்பு வருமே என்ன மேல வரும். நீங்க இன்னும் அதுலயும் சேர்ந்துக்கலாம். அது இந்த மாதிரி டாபிக்ஸ் ரிப்பீட்டும் ஆகலாம். இன்னும் இதுக்கு வந்து எண்டே கிடையாது. படிக்கிறதுக்கு வந்து எண்டே கிடையாது. ஒரே ஒரு 1/2 மணி நேரத்துல நம்ம ஆன்மாவை பத்தி பூரா புரிஞ்சுக்கவும் முடியாது. ஒரு அளவுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். நம்ம இவ்வளவு லைஃப் லாங் படிக்கிறோம். அப்புறம் எத்தனை ஜென்மாக்கள் வருது அது கூட நீங்க சொன்னீங்க. மினிமம் 450, 350 to 50, 450 டைம்ஸ் அது ஜென்மா எடுக்கும். சில பேர் 1000 ஜென்மா எடுப்பா. அப்போ உங்களுக்கு எவ்வளவு கத்துக்கிறதுக்கு மிச்சம் இருக்கோ அதுபடி ஆன்மா வந்து சூஸ் பண்ணும். இது வந்து பூமியில வரத்துக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் வேணுங்கிறதும் சூஸ் பண்றதும் அதே ஆன்மாதான். ஆனா இங்க வரும்போது மறந்துட்டு ஐயோ ஐயோ கடவுளை நம்ம குத்தம் சொல்லுவோம். ஏன் எனக்கு மட்டும் அப்படி வருது? நம்ம தான் சூஸ் பண்ணினோம். நம்ம தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். இந்த லைஃப் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நம்மளே தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. சோ அதான் மேடம், அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தியானம். தியானத்தின் மூலமாக தான் நமக்கு ஞானம் என்றது வரும். எப்போ ஞானம் வருமோ அப்ப நம்ம வந்து விழிப்புணர்வோட இருப்போம். நம்ம வாழ்க்கை பாதையும் விழிப்புணர்வோட நம்ம நடந்துக்கணும். எப்போது நம்ம இதெல்லாம் இந்த தியானத்துல இப்படி முன்னேறும் போது நம்ம வந்து இந்த லைஃப் சைக்கிள் இருக்கு இல்லையா, புனரபி ஜனனம், திருப்பி வர வேண்டியது இல்ல. நீங்க நல்லா எல்லாம் உங்களுக்கு பூரா ஞானமும் கிடைச்சாச்சு. உங்க ஆத்மாக்கு எல்லா ஞானமும் கிடைச்சிடுத்து. அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்க இனிமே வந்து பூமியில வந்து ஜனனம் எடுக்க வேண்டிய அவசியம் வராது. அப்போ இந்த சைக்கிள் சொல்றது என்னது? அந்த புனரபி ஜனனம், புனரபி மரணம். அது வந்து நீங்க திருப்பி இங்க பிறக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு என்லைட்டன்மெண்ட் வந்து ஜீவாத்மா பரமாத்மால லயிச்சுடும். லயிச்சுனா அட்லீஸ்ட் அந்த பக்கத்துல வந்து சேர்ந்துடும். ஏன்னா அது குவாலிட்டி ரெண்டுக்குமே ஒரே குவாலிட்டி தான். ஆத்மால இருந்துதான் குட்டி ஆத்மாக வரும். வருது. ஒரு சின்ன அப்புறம் அதுல போய் சேர்ந்துடும். முழுமையாக வந்து அப்படி ஒரு ஸ்டோரி. இதனோட ஸ்டோரி இல்ல, இதுதான் நிஜம் அப்படின்னு நம்புறோம் நம்ம. இல்லையா? அகிலா மேடம் உங்களுக்கு நமஸ்காரம். நமஸ்தே மேடம். அதாவது இப்ப வந்து நம்ம இந்த ஜென்மத்துல வந்து கொஞ்சம் ஓரளவு ஒரு ஸ்டேஜ்ல வந்திருப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது நெக்ஸ்ட் பர்த்ல வந்து இந்த ஸ்டேஜ்ல இருந்து மேல போவோமா, இல்லைன்னா திருப்பி ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுமா? நோ மேடம், நோ. நாம வந்து இப்போ தியானத்துக்கு வந்திருக்கிறோம் இல்லையா, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மேலதான் போவோம், கீழே போக மாட்டோம். எப்பவுமே ஆன்மா வந்து முன்னேற்றம் தான் இருக்கும். ஆன்மா நிலை வந்து முன்னேற்றம் தான் இருக்கும். சரி சரி சரி. இல்லன்னா அது வந்து ப்ரொலாங் ஆயிட்டே இருக்கும் இல்லையா? திருப்பி ஃபர்ஸ்ட்ல இல்ல 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 தியானத்துக்கு வந்தீங்க இல்லையா, அது போதும், நமக்கு ஞானம் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நியா செல்வராஜ். ஓல்டு சோல் கற்றது 6வதா சொன்னீங்கல்ல? ஆமா, 6வது வந்து டிரான்சென்டென்டல் சோல். 5வது சோல் அதாவது விமுக்த ஆன்மா. சொல்லுங்க. விமுக்த ஆன்மா இல்லைன்னா ஆழமான ஆன்மா கூட சொல்லலாம். கரெக்ட் தமிழ் மீனிங் தெரியல எனக்கு.
சொல்லுங்க. ஆழ்நிலை ஆன்மா கூட சொல்லலாம். ஆழ்நிலை ஆன்மா கூட சொல்லலாம். ஆழ்நிலை. புரிஞ்சது ம். புரிஞ்சதுங்க. ரொம்ப தெளிவா இருந்தது. நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நான் நல்லா உள்வாங்கிட்டேன். நல்லா இருக்கு. எல்லாமே Yes. புரியுது. இப்பதான் எனக்கும் புரியுது. எல்லாமே எல்லாமே மேடம் நம்ம தியானத்துக்கு வந்திருக்கிறோம். சோ ஒரு முன்னேற்றத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இத நம்ம அப்படியே கடைபிடிச்சிட்டு போனா அந்த லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம். ம், ரொம்ப நன்றிங்க. நல்லா தெளிவா இருந்துச்சு. ரொம்ப தெளிவு பெற்றிருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே. சந்திரா. சந்திரா பேசுங்க. மேடம், ஏன் மேடம் நேர நிர்குணத்தை தேர்ந்தெடுக்காத ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆன்மா தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க? என்ன மேடம்? ஆன்மா ம் ஒவ்வொரு ஸ்டேஜா வளர்ச்சி ஆகிட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஸ்ட்ரெயிட்டா நிர்குணத்துக்கு தேர்ந்தெடுக்கலாம்ல மேல இருந்து. மேடம் அனுபவங்கள் எப்படி வரும் மேடம்? அனுபவிச்சாதானே வரும். ம். சோ விலங்குகள் சாம்ராஜ்யத்திலிருந்து மனித சாம்ராஜ்யத்துக்கு வரும்போது அதோட செயல்கள் இன்னும் இருக்கும் மனிதனுக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்ப ஸ்டேஜ் அதெல்லாமே மாறணும் இல்லையா? இப்ப ஒரே வாட்டி சின்ன குழந்தையா பிறக்காம நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா ஒரே வாட்டி பெருசா ஆயிடலாம் இல்ல சொன்ன மாதிரி இருக்கு இல்லையா மேடம்? ஆமாங்க மேடம். எஸ். அதனால அனுபவங்கள் பெறணும் என்றால் நம்ம அதை அனுபவிக்கணும் இல்லையா? அனுபவிச்சாதானே தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் குலோப் ஜாம் இருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கு ஸ்வீட்டா இருக்கும்னு தெரியும். ஆனா அது சாப்பிட்டா தானே அதோட டேஸ்ட் புரியும் மேடம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். அதான் மேடம், அந்த குலோப் ஜாம் சாப்பிட்டா தானே அதோட டேஸ்ட் தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவில நம்ம விலங்குகள்ல இருந்து வரதுனால ஒன்னொன்னா கத்துக்கிட்டு வருவோம். கணித சாம்ராஜ்யம், உலக சாம்ராஜ்யம், விலங்குகள் சாம்ராஜ்யம், அதுக்கப்புறமா மனித சாம்ராஜ்யம். ஆன்மா ஸ்டார்டிங்ல இருந்து ஒன்னொன்னா எப்படி ஒரு சின்ன நம்ம பெரிய மனுஷங்களா இருக்கிறோம். பெருசாயிடுச்சுன்னா நமக்கு ஒரு சின்ன குழந்தை எப்படி பிறக்குதோ அந்த மாதிரி ஆன்மா ஒவ்வொரு விஷயம் அனுபவிக்கணும் என்றதுக்காக தான் இது எல்லாமே எடுத்துட்டு வருது. அதுலதான் ஞானம் என்றது மலரும். இல்லன்னா மேலோகத்திலேயே இருக்கலாம் இல்லையா மேடம்? மேலோகத்திலேயே நிறைய பவர்கள் இருக்கு, நிறைய நாலேஜ், நிறைய ஆற்றல் இருக்கு, அங்கேயே இருக்கலாம் இல்லையா? ஆனா ஆமா, அப்படி விட்டுட்டு எதுக்கு கீழே இறங்கி வராங்க ஆன்மா? அனுபவங்கள் பெற பெற இன்னும் அந்த லாஸ்ட், அதாவது 7 லோகங்கள் இருக்கு. 7வது லோகம் தான் சத்தியலோகம். அந்த லோகத்துக்கு போகணும் என்றால் கண்டிப்பாக பூமிக்கு வந்து இங்க எல்லா அனுபவங்கள் பெற்று எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் சத்தியலோகத்துக்கு போய் சேர முடியும். இல்லன்னா மேல மேல போயிட்டு வருவாங்க. சத்தியலோகத்துக்கு போகவே முடியாது. பூமிக்கு வந்து இங்க அனுபவங்கள் பெற்றாதான் அந்த லாஸ்ட் உலகத்துக்கு சத்தியலோகத்துக்கு, அதாவது கடவுளாக போய் அங்கதான் சேர்றது. சரி மேடம். மேடம் நீங்க தியானம் பண்ணுங்க மேடம். இப்பதான் நீங்க தியானத்துக்கு வந்திருக்கீங்க இல்லையா மேடம்? ஆமாங்க மேடம். அதனால உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கும். அது தவறு கிடையாது. தியானம் பண்ண பண்ண நமக்குள்ள நிறைய நாலேஜ், நிறைய ஞானம் இருக்கு. அது வெளியே எடுத்துட்டு வரதுக்கு தான் இந்த தியானமே. தியானம் பண்ண பண்ண நீங்க ரியலைஸ் ஆயிடுவீங்க மேடம். சரிங்க மேடம். ரொம்ப ஓகே தேங்க்ஸ் மேடம். ஓகே மேடம். நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். அதானது மேடம் கேட்டாங்கல்ல, ஏன் நம்ம இங்க வரணும் அப்படின்னு. சந்திரா மேடம், நம்ம வந்து விலங்குல இருந்து மனுஷனா வரும்போது நமக்கு வந்து விவேகம்ங்கிறது இருக்கிறது இல்ல. நல்லது கெட்டது அது தெரியாது. தவிர அது வந்து அதுக்கு பசிச்சதுன்னா யார வேணா கொல்லும். அதுக்கு பசிச்சு அதுக்கு வந்து செல்ஃபிஷ்னஸ் தான் இருக்கும். மேடம் அவங்க சொல்றது என்னன்னா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வரணும், டைரக்டா ஒரே வாட்டி வரலாம் இல்லையான்னு அதேதான் சொல்றேன். ஏன் அவங்க அனுபவம் விலங்குகளுக்குள்ள கூட ஏன் போகணும், அதுல இருந்து அது இல்லாம டைரக்டா வரலாம் இல்லன்னு கேக்குறாங்க அவங்க. அதைத்தான் சொல்ல பாக்குறேன். சொல்லி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா சோலுக்கு வந்து பியூர் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்லைட்டன்மென்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். இந்த சோல் வந்து சின்னதா இங்க ஏன் வரும்போது அது வந்து இம்பியூரா தான் இருக்கு. இம்பியூர்னு சொல்லும்போது நிறைய நெகட்டிவ் ஷேடோ சைட்ஸ் இருக்கும். அதானது உங்களுக்கு பொறாமை, அப்புறம் வந்து போட்டி, அப்புறம் வந்து செல்ஃபிஷ்னஸ், நான் எனக்கு தான் வேணுங்கிறது, அந்த மாதிரி நிறைய பயம்,
இல்லைன்னா எதையோ நினைச்சு என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ அப்படின்னு நினைக்கிறது, அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கும். இதையெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும். இதெல்லாம் மாத்தினா மட்டும்தான் இந்த வந்து ஆன்மா பியூர் ஆகும். அது ஆகிறதுக்கு வந்து எப்படி வரும்? நம்ம அனுபவங்கள் வேணும். அனுபவங்கள் வேணும்னா நீங்க அது வந்து ஆன்மா என்ன பண்ணும், இந்த தடவை நான் வந்து ஒரு பாவமா ஒரு பணமே இல்லாத ஒரு குடும்பத்துல ஒரு அங்கமா பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். வரும்போது என்ன வருது, அந்த பணம் இல்லாத வீட்டுல இருந்தா என்னென்ன கஷ்டம் வரும், புரியுதா? என்னென்ன கஷ்டம் வரும், அதை நம்ம எப்படி தாண்ட முடியும் அப்படிங்கிற அனுபவத்தை எடுத்துட்டு போகும். அந்த மரணம் அடைஞ்சு போகும். அடுத்தது இதை படிச்சுட்டேன், இதை வந்து என் புக்கில் சேர்த்துட்டேன், இப்ப எனக்கு அடுத்த அனுபவம் வேணும். அம்பானி எப்படி இருக்காரு, அவர் பணம் நிறைய வச்சிருக்காரு, அந்த அவருக்கு என்னென்ன கஷ்டம் வருமா வராதா, அவருக்கு என்னென்ன நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கலாம், அதை அவர் எப்படி தாண்டுறாரு, அந்த அனுபவத்தை எனக்கு வேணும் அப்படின்னு ஆன்மா நினைக்கும். அப்போ அது சொல்லி சரி நான் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நான் ஒரு அங்கமா பிறப்பேன் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு வரும். வந்துட்டு அந்த ஜென்மத்துல அந்த இதை எடுத்துக்கும். இன்னொரு நாளைக்கு சொல்லு நான் ஒரு கொள்ளைக்காரன் தான் இருக்கான், அவன் எப்படி செய்றான், அவனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, அதை அவன் எப்படி வந்து சமாளிக்கிறான், இதை எனக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்ளைக்காரனோட வீட்லயே அந்த மாதிரியே வந்து பிறக்கும். இந்த மாதிரி ஒரு திருடன், கொள்ளைக்காரன், இல்லைன்னா கொலை பண்றவன், அந்த மாதிரி ஓரோ 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 ஜென்மத்துல ஓரோ பாடங்களும் அது படிக்கிறது. அப்ப என்னது இன்னொன்னு என்ன நினைச்சுக்கணும்னா, ஒரு மோசமான ஒரு கேரக்டர் நம்ம சொல்றோம். திருடன், கொலைக்காரன் அதெல்லாம் வந்து மோசமானது அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த மாதிரி ஜென்மத்துல தான் இவங்களுக்கு நிறைய லெசன்ஸ் கிடைக்கும். பெரிய நல்ல புண்ணியாத்மாவா இருக்கிற இடத்துல இருந்து இந்த ஆன்மாவுக்கு நிறைய லெசன்ஸ் கிடைக்காது. நம்ம வரதே வந்து லெசன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு தான், படிக்கிறதுக்கு வேண்டிதான் ஆன்மா வருது. படித்து அதனோட இம்பியூரிட்டிஸ் எல்லாம் நீக்கம் பண்ணணும். அது பண்ணி முடிச்சு இனிமே எனக்கு இந்த உலகத்துல இனி படிக்கிறதுக்கு மிச்சம் ஒண்ணுமே இல்லை, 100% நான் வாங்கியாச்சு, எல்கேஜில இருந்து நான் ரிசர்ச் வரைக்கும் போயாச்சு, இனிமே எனக்கு இதுக்கு மேல படிக்கிறதுக்கு இல்லைங்கிற ஒரு ஸ்டேஜ் தான் அந்த என்லைட்டன்மெண்ட். அப்பதான் அகம் பிரம்மாஸ்மின்னு அதுக்கு புரியறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த லிபரேஷன் வந்துடுறது, ஜீவன் முக்தி வந்துடுறது. இனிமே திருப்பி திருப்பி வர வேண்டாம், பூமியில இனிமேல் ஜென்மம் எடுக்க வேண்டாம். அத வந்து அது எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறதா நம்ம இப்ப பார்த்தோம். எதுக்கு வரோங்கிறத நான் சொன்னேன். மேடம் இப்ப சொன்னது வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்டேஜில் அந்த சோல்ஸ் இருக்குங்கிறத சொன்னாங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனாலதான் அந்த பூமிக்கு ஆன்மா வருது. வரும்போது அந்த அந்த முன்னாடி இருந்த அந்த அந்த ஜென்மத்தோட அந்த நினைவுகளை வந்து துடைச்சு விட்டுறாரு பகவான். ஏன்னா அதை வந்து விட்டுறணும், அது ஒரு லெசன் முடிச்சாச்சு, அது இதுமா கனெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு படிப்புல சரியா வராது, அதனால அதை தொடச்சி விட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து இவ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல வரும்போதுதான் அவங்க வந்து உணர்றாங்க. அது வரையும் தூங்கிட்டு தான் இருக்கு ஆத்மா. வரும்போது தூங்கிடும், திருப்பி போகும்போது சோலுக்கு தெரியும். சோல் தூங்கவே தூங்காது. இந்த உடல்ல ஆன்மா பூமியில வரும்போது தூங்கிடும். தூங்கிடும்னா ஐ மீன் நினைவு இருக்காது, பாஸ்ட் ஜென்மாவை பத்தி அதுக்கு நினைவு இருக்காது. இது சொன்னது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேடம். அகிலா மேடம் ஏதோ கேக்குறேன்னு நினைச்சீங்களே, அகிலா மேம்? அகிலா மேம் நீங்க பேசலாம், நீங்க அன்மியூட்ல தான் இருக்கீங்க. ஓகே, இனி யாராவது பேசணும் விரும்புறீங்களா? இல்லைன்னா நமக்கு முடிச்சுக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தா ஃப்ரீயா கேட்டுக்குங்க. ஃபைனலி நம்மளும் அதை படிச்சுன்னு தான் இருக்கோம் இல்லையா, நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள் தான், படிக்க வந்த ஆத்மாக்கள் தான், அதனால படிச்சுக்கலாம், கத்துக்கணும் அத. ஓகேவா? யாருக்கும் சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா? அப்போ வந்து ரொம்ப நன்றி மேடம். உடனே வந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து நல்லா சுருக்கமா சொன்னீங்க. நான் தான் கொஞ்சம் பெருசு பண்ணினேன் அதை. பரவாயில்ல, எல்லாம் நல்லா இன்னும் புரிஞ்சிருக்கு இல்லையா மேடம்? எல்லாரும் புரியணுங்கிறதுக்கு தான் நான் கொஞ்சம் அதை விரிவா ஆக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா எல்லாருக்கும் நான் கேட்கிற சந்தேகத்துல அவங்களோட சந்தேகம் தீர்ந்து போகலாமே, எஸ், அதனாலதான். அது நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்து. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. இந்த வகுப்பை முடிக்கிறது, இந்த செஷன் இன்னைய வகுப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்டுக்கிறேன். நீங்க வந்து இன்னும்
தமிழ் சேனல் இருக்கு, மகாவதார் பாபா டிவியின் தமிழ் சேனலை நீங்க வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணும். அப்புறம் வந்து பெல் ஐக்கனை அழுத்தணும். உங்களுக்கு உடனுக்குடன் அந்த வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நீங்க கண்டிப்பாக லைக் பண்ணணும். அப்புறம் வந்து நீங்க ஷேர் பண்ணணும். தவிர நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் எந்த வீடியோஸ்லயுமே இல்ல. உங்களுக்கு உள்ள இருக்கும், ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கு, நல்லதானாலும் கெட்டதானாலும் பரவாயில்ல, பட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது தெரியுமா, இங்க வந்து பேசுறாங்கல்ல ஆசிரியர்கள், அவங்க நிறைய எஃபர்ட் எடுத்துட்டு நிறைய புத்தகங்களை பார்த்து படிச்சு அந்த விஸ்டத்தை தான் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்ப அதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு மதிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும், அவங்கள கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால கமெண்ட்ஸ் பண்ணணும். ஏதாவது சின்னதா ஒண்ணும் இல்லைன்னா தேங்க்யூவாவது பண்ணுங்க, நன்றின்னாவது போடுங்க. ஏதாவது போட்டீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து நிறைய இன்னும் ஷேர் பண்ணுங்க. இதை சொல்லிட்டு வேற இனி 2 நாள் தான் இருக்கு. 2 நாள் கூட விஸ்டம் ஷேர் இருக்கும், தியானம் இருக்கும். லாஸ்ட் நாள் வந்து கொஞ்சம் தியானம் இருக்கும். அப்புறம் அன்னைக்கு நீங்க எல்லாருமே யாரெல்லாம் வரையிலோ நீங்க எல்லாரும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும். அதானது நாள் 1லிருந்து 21வது நாள் வரைக்கும் வந்ததுல உங்க ஜேர்னி இருக்கு இல்லையா, நீங்க இப்படி ஒரு பாதையை கடந்து வந்திருக்கீங்க. அப்போ முதல் நாளைக்கு உங்களோட ஸ்டேஜ் எப்படி இருந்தது, இந்த 21வது நாளைக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது, நல்லதானாலும் கெட்டதானாலும் இந்த வகுப்பை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் நல்லதா எப்படி பண்ணலாம், உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தா நீங்க கொடுக்கலாம், வரவேற்கிறோம். பட் கண்டிப்பாக உங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் எனக்கு லாஸ்ட் டே அன்னைக்கு வேணும். சரியா? ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நீங்க எல்லாருமே வந்து பேசணும். யாருமே பேசாம இருக்கக்கூடாது. ஒன்றும் இல்லைன்னா நீங்க நன்றினாவும் சொல்லுங்க, ஆனா சொல்லணும். அதை நான் எதிர்பார்க்கிறேன். இதை சொல்லிட்டு நான் வந்து நம்ம பிரம்மாண்ட சக்திக்கு ஒரு தடவை கூட நம்மளுடைய பிரணாமங்களை அர்ப்பித்து கொண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு நான் இந்த வகுப்பை நிறுத்துறேன். நன்றி, வணக்கம்.